சொல்லுங்கம்மா. ஐயா, 4 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர் கோயில்ல வச்சு கோடாங்கி சித்தர்னு ஒருத்தர் என் மருமகளுக்கு அருள் வாக்கு கொடுத்திருக்காரு. முதல்ல நான் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கல. யாரோ காசுக்காக அப்படி பேசியிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா 2-3 நாள் கழிச்சு ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த சித்தரை பத்தி ரொம்ப விசேஷமா பேசிக்கிட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. நடக்கிற எல்லா விஷயமும் அவர் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நடக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகமும் உருவாயிடுச்சு. அதான் என் மகனோட ஜாதகத்தையும் மருமகளோட ஜாதகத்தையும் உங்ககிட்ட காட்டி பலன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்க மகனோட ஜாதகத்தை கொடுங்கம்மா. இந்தாங்க ஐயா. உங்க மருமக ஜாதகத்தை கொடுங்க. இந்தாங்க. அம்மா தாயே, பலன் எப்படி இருக்குங்க ஐயா? இவங்க திருமணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பாத்தீங்களா? இல்லங்க ஐயா. ஏன் கேக்குறீங்க? அப்படி பார்த்திருந்தா இவங்களுக்கு திருமணமே நடந்திருக்காது. முக்கியமான எந்த பொருத்தமும் இவங்க ஜாதக அம்சத்துல ஒத்து போலியே. உங்க பையன் கீரினா உங்க மருமகன் நாகம். கீரிக்கும் நாகத்துக்கும் எப்படி ஒத்து போகும் சொல்லுங்க? இவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 1.5 வருஷம் ஆகுதுங்க ஐயா. இது நாள் வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டாங்களே. எலியும் புனியுமா அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருப்பாங்களே. ஆமாங்க ஐயா, இத்தனை நாளா பிரிஞ்சுதான் இருந்தாங்க. இப்பதான் 4-5 நாளைக்கு முன்னாடி சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்து இப்ப ஒன்னா இருக்காங்க. ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கான சுபிட்சமான நேரமே இது இல்லையே. இவங்களோட ஜாதக அமைப்பின்படி இந்த சமயத்துல இவங்க சேர்ந்து வாழ்ந்தா கண்டோன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க சேர்ந்து வாழலாங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கண்டங்கள் ஏற்பட்டிருக்குமே. ஆமாங்க ஐயா, என் மருமகளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்பவும் ஏதாவது நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்க மகனோட ஜாதக அமைப்பின்படி அவருக்கு இப்ப நேரமே சரியில்லை. உங்க மருமகளோட தாலிஸ்தானம் நீச்சம் அடைஞ்சிருக்கு. அதனால உங்க மகனுக்கு ஏதாவது கெடுதல் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், அவங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கலங்க ஐயா. நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க மட்டும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தா மாங்கல்ய தோஷத்தோட வீரியம் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த சித்தரும் இதைத்தான் சொல்லியிருக்கணும். ஆமாங்க ஐயா. இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? தோஷத்துக்கு பரிகாரம் இல்லாம இருக்குமா? நிச்சயமா இருக்குமா. என்ன பரிகாரங்க ஐயா? உங்க மருமகளை சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு 10 நாள் விரதம் இருந்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சமயபுரம் கோயிலுக்கு போய் தாலி தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ண சொல்லி சொல்லுங்க.